நான் போயிட்டு வரேன். பை. எங்க போற? நான் மாடலிங் பண்ணலாம்னு இருக்கேன். மாடலிங்கா? ஓ ஷிட். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் மாடலிங் பண்ண கூடாதா? எனக்கு அழகு இல்லையா? இல்ல பர்சனாலிட்டி இல்லையா? இல்ல அதுக்கு இல்ல. இப்படி எல்லாம் நம்ம குடும்பத்துல யாரும் இல்ல. அது சரி, உனக்கு என்ன குறை? பண குறையா இல்ல கௌரவம் இல்லையா? பணமும் கௌரவமும் இருந்துட்டா போதுமா? நான் உங்களை மாதிரி பணப்பே இல்ல. எனக்கு ஒண்ணு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாடலிங் போகணும்னு அவசியமும் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் மனசுல ஒவ்வொரு ஆசை இருக்கும். எனக்கு மாடலிங் ஆசை, அதுக்கு என்கிட்ட தைரியமும் இருக்கு. ஆனா நான் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டா அதை சாதிக்காம விடவே மாட்டேன். என் கனவை நினைவாக்குற அதிர்ஷ்டம் இப்பதான் கிடைச்சிருக்கு. நான் ஏன் அதை மிஸ் பண்ணணும்? பிரியங்கா, நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த சொசைட்டில லாயரா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. நம்ம ஃபேமிலிக்குன்னு கொஞ்சம் மரியாதை கௌரவம் இருக்குமா? அப்படி இருக்கும்போது நீ இந்த மாடலிங் சேத்துல போய் விழுந்தா இந்த சமூகத்துல என்னோட ஸ்டேட்டஸ் நாலு பேர் என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? என்ன ஆனாலும் சரி, நீ மாடலிங் போறது எனக்கு பிடிக்கல. ஐம் சாரி. யாரும் எதுவும் சொல்லுவாங்கன்ற காரணத்துக்காக என்னால என் முடிவை மாத்திக்க முடியாது. எனக்கு எது பிடிக்குதோ அதான் செய்வேன். அது சரியோ தப்போ. பிரியங்கா, இதெல்லாம் மேரேஜ்க்கு முன்னாடி, இப்ப வேண்டாம். இங்க பாருங்க, வாழ்க்கை ரொம்ப சின்னது. அதோட இந்த இளமை ரொம்ப சின்னது. அதை இப்ப வேஸ்ட் பண்ணிட்டு என்னால பின்னாடி உட்கார்ந்துட்டு வேதனைப்பட்டு இருக்க முடியாது. பிரியங்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்க. இங்க பாருங்க, இங்க கோர்ட்ல போய் வாதாடுங்க. என்கிட்ட வேண்டாம். நான் கிளம்புறேன். பை. எக்ஸ்கியூஸ் மீ. எம்பி ஷீது சார் இருக்காரா? Thank you. Welcome. Excuse me, sir. Yes. நீங்க தானே மிஸ்டர் ஸ்ரீதர்? Yeah, what do you want? Good morning, sir. Morning. உட்காருங்க. Thank you. நான் உங்க ஆட்ல மாடலா பண்ணனும்னு வந்திருக்கேன். போட்டோகிராஃப்ஸ் இருக்கா? இன்னைக்கு கொண்டு வரல சார், நாளைக்கு கொண்டு வரேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? பீட்டர்ஸ் ரோட், 5th ஸ்ட்ரீட், டோர் நம்பர் 6. Are you joking? ஏன் வீட்டு அட்ரஸ் சொல்றீங்க? இது உண்மையிலேயே பெரிய ஜோக். நான் ஏன் வீட்டு அட்ரஸ் சொன்னா உங்க வீட்டுதான் சொல்றீங்க. This is too much. சரி, உங்களுக்கு மேலையாவது கீழையாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா? சொல்றத பார்த்தா எக்ஸ்ட்ரா இருக்கும் போல தெரியுது. 6x6. 6x6. You funny. 6x6. Oh, what a surprise. எங்க வீட்டு எதிர் வீடுதான். சீரியஸாவா? இத்தனை நாள் நான் அங்கதான் இருக்கேன். ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்ல. I feel so bad. Really? It's my same dialogue. Hi. Hi. Wow. எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி லைஃப வேஸ்ட் பண்ணிட்டேன். கண்ணெதிர ஹீரோவை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடி இருக்கேனே. என் சிடுமூஞ்சி புருஷன் எப்ப பார்த்தாலும் கோர்ட்டு கேஸ் இப்படி அலைவாரே தவிர காதல் ரசம் சொட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அதனால சும்மா அவரை பத்தியே நினைச்சு புலம்புறது கூட சுத்த வேஸ்ட். ஹாய். ஓ ஹாய். குட் மார்னிங். மார்னிங். உட்காருங்க. எனக்கு வீட்ல ரொம்ப போர் அடிக்குது. ஓ அப்படியா? அப்படிதான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏதாவது செய்யுங்க. உங்களுக்கு வீட்ல போர் அடிச்சா நான் ஏதாவது செய்யணுமா? எஸ். என்ன இப்படி பேசுறா? ஒருவேளை மென்டல் கேஸா? ஹேய், என்ன என்ன பத்தி ஏதோ திட்டிட்டு இருக்கா? திட்டுற மாதிரி கேட்டது? அப்படின்னு தோணிச்சு. ஓஹோ. உங்க ஆட் ஃபிலிம்ல நான் மாடலிங் பண்ணலாமா? யூ ஆர் வெல்கம். அப்படினா என் ஃபேஸ் கட் சூட் ஆகும்னு சொல்றீங்களா? ஓ, என்ன இப்படி கேட்டீங்க? நீங்க சூட் ஆகலனா யாருமே சூட் ஆக மாட்டாங்க. Really? இட்ஸ் ட்ரூ. ஓகே, 2-3 டேஸ்ல உங்களுக்கு ஸ்கின் டெஸ்ட் பண்றேன். அதான் ஸ்கிரீன் டெஸ்ட். எனி அப்ஜெக்ஷன்? நோ அப்ஜெக்ஷன் ஃபார் எனிதிங். நீங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆல் ரைட். ஸ்கிரீன் டெஸ்ட்ல ஓகே ஆயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நியூட் ஃபிலிம்ல நீங்க தான் ஹீரோயின். ஏய், நியூட் ஃபிலிம்லயா? அதான் ஆட் ஃபிலிம். Thank you very much. கார் இருக்க பாலும் இருப்பாரு. ஹாய் துளசி, எப்படி இருக்க? நான் தான், என்ன தெரியலையா? ஹலோ ஹலோ ஹீரோ. என்னடா எப்படி இருக்க? உன்னை பார்க்கலன்னு தான் வந்தேன். சரி ஓகே. துளசி, இவன் ஞாபகம் இருக்கா? நம்ம மேரேஜ் கூட வந்தானே. ஞாபகம் இல்லங்க. என்ன துளசி, இவன் எனக்கு கசின் பிரதர். நாங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒண்ணாவே படிச்சோம். 2 பேரும் சொந்தம் மட்டும் இல்ல, திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய், இவதான்டா என் வைஃப் துளசி. வணக்கம். வணக்கம். பேசிட்டு இருங்க, காபி கொண்டு வரேன். ஓகே. அப்புறம் என்னடா விசேஷம்? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஞாபகம் வந்ததா? இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானுங்க, அதான் இங்க வந்துட்டேன். வெரி குட் வெரி குட். எனக்கு நல்ல கம்பெனி கிடைச்சது. சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
கல்யாணமா? துளசி மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா இப்பவே கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லன்னா சாமியாரா இருக்க வேண்டியதுதான். யாருன்னு பாரு. ஹலோ ராதா, பிரியங்கா, ஸ்ரீதர் கிட்ட கொஞ்சம் போன் கொடு. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஸ்ரீதரை கூப்பிடு. நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். போன் என்கிட்ட கொடு. ஹலோ ஹலோ டியர், நான் தான் பிரியங்கா. ஓ நீயா? நல்லா இருக்கியா? இன்னைக்கு எந்த வேலையும் வெச்சுக்காதீங்க, ஜாலியா வெளிய ஓ போய். ஷூர், பை. யாருங்க போன்ல? யாரோ ஒரு மாடல் கேர்ள். மாடல் கேர்ளா? பொண்டாட்டி மாதிரி அவ்வளவு அதிகாரம் பண்றா? யாருன்னு கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கறா. சரி சரி விடு, இப்போ அதெல்லாம் எதுக்கு டைம் வேஸ்ட்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லதான். அவ பேசுற விதத்தை பார்த்தா பத்திக்கிட்டு எரியுது. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உடனே கிளம்பணுமா? வர சொன்னாளா? ஐயோ, உன் கூட இதான் தொல்லை. சம்திங் இஸ் ராங். ஓகேடா, Okay. ஆபீஸ்ல போய் ஜாயின்ட் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். ஓகே? ஓகே, ஆபீஸ்ல ஜாயின் ஆன உடனே இங்கே வந்துரு. ஓகேடா, கண்டிப்பா இங்க தான் வருவேன். Good luck. Thank you. அப்புறம் துளசி, நான் முதல்ல ஆபீஸ் போறேன். கொஞ்சம் எதுக்கு வர முடியுமா? போமா, சென்டிமெண்டா ஃபீல் பண்றாங்க. என்ன ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியே இல்ல? ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்றியா? யூ நாட்டி. யூ பியூட்டி. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? தண்ணி கொடுக்கும்போது கூட நீங்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க. குடிக்கிற தண்ணிக்கு கூட இப்படி பேசுறீங்க? அவர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்க வெளியில அப்படியே போய். என்ன துளசி இப்படி சொல்ற? நான் போய் வெளியே படுக்கவா? அப்படி இல்ல, காத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ. யார் அது? ஹலோ பிரதர், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்னடா இதெல்லாம்? கவலையை மறக்கிறதுக்கு 2 ரவுண்ட் போட்டேன். உன் கவலை மறக்கதான் மகாலட்சுமி மாதிரி கொண்டாட்டி இருக்காளே. பாக்குறதுக்கு எல்லாரும் மகாலட்சுமி மாதிரி தான் இருப்பாங்க. சாரி, கை சும்மா இருக்க மாட்டேங்குது. ஓகே பிரதர், குட் நைட். ஐயோ. அப்புறம் டெய்லி இந்த மாதிரி தான் நடக்குதா? மௌனம் சம்பவத்துக்கு அர்த்தம். ஸ்ரீதர் செய்யற வேலை வேணா நான் செய்யட்டுமா? இல்ல, ஸ்ரீதரால முடியலையே, அதனாலதான் அவன் செய்யற வேலை வேணா நான் செய்யறேன்னு. துளசி, ஹாய் ராணி. ஹாய் ராஜா, வா உட்காரு. நம்ம ஆட் ஃபிலிம்காக போட்ட செட்டிங் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லதா இருக்கு. அண்ணா, நான் உனக்காக காத்திருந்து டயர்ட் ஆயிட்டேன். ஓ, ஐ அம் சாரி ராணி, லேட் ஆயிடுச்சு. நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 2 நிமிஷமா காத்திருக்கேன் தெரியுமா? ஓ, அவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கியா? ரியலி ஐ அம் வெரி சாரி ராணி. ஆமா, அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? நினைச்சு என்னையே மறந்துட்டேன். 2 நிமிஷத்துல ரொம்ப இழைச்சிட்டியே. அது சரி, இந்த ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? யூ நாட்டி. ஒரிஜினல் தான். அப்பா, இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணோம். வேலைய ஆரம்பிக்கலாமா? வேலைய ஆரம்பிக்க வேண்டியதான். நீ ரெடியா? நான் எப்பவுமே ரெடியா தான் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே. லைட் ஆஃப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சேன். லைட்ஸ் ஆஃப், சவுண்ட். என்ன பண்ற? கேமரா சார், கேமரா ஒண்ணும் தெரியல சார். லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் கேமரா. ராஜா, அடுத்த அடுக்கும் நீ தான் கூப்பிடணும். யா, டெஃபினெட்லி. தேங்க் யூ.
உன்னை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா ஸ்ரீதர்? உன்னை வச்சு ஒரு ஆட் பண்ண போறேன். You are my model. நிஜமாவா? Yes. ஓ thank you very much. ஹாய். Hi, how are you? ஃபைன் thank you. நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான். Okay, shall we start? ஓகே. சேகர் சார். இப்போ நாம ஒரு saree ஆட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி போட்டோ செஷன் பண்ணனும். நீங்க இந்த saree கட்டிட்டு வாங்க. முதல்ல இந்த நீங்க வாங்க போங்க எதுவும் வேண்டாம். எல்லாம் ஒரு மரியாதைக்காக தான். மரியாதையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன நீங்க பிரியாணி கூப்பிட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏய் போய் saree கட்டிட்டு வாடி. இது ஓவர். ஓவர் ஆயிடுச்சா? சரி saree கட்டிட்டு வாங்க. ஓகே. ஐயோ. முடிஞ்சதா? ஆயிடுச்சுங்க. என்ன இவ்வளவு நேரம்? இது வரைக்கும் நான் சாரி கட்டினதே இல்ல. ஓ பொம்பளைங்க saree கட்டுறதுக்குள்ள விடிஞ்சிரும். என்ன பொண்ணு நீ saree கட்ட கூட தெரியாதா? எனக்கு சாரி கட்டி பழக்கம் இல்லங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ் தான். சரி இரு, நானே கட்டி விடுறேன். ஓஹோ உனக்கு பாவாடை கட்ட கூட தெரியாதா? பாவாடைய தொப்புளுக்கு 2 இன்ச்சு கீழே கட்டணும். ஆ? அப்படி இப்ப பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. பியூட்டிஃபுல். அப்படியே அழகு சேல மாதிரி இருக்கு. செஞ்சா உன்ன மாதிரி ஆளுங்களை தான் செய்யணும். அப்பதான் வாழ்க்கையில இன்பம் கிடைக்கும். என்ன சொன்ன? அதான் அதான் செஞ்சா உன்ன மாதிரி பொண்ணதான் ஹீரோயினை போட்டு செய்யணும்னு சொல்றேன். டபுள் மீனிங்ல தான கிண்டல் பண்ண. ஐயோ இனிமே நான் பேசவே மாட்டேமா. ஐயோ நாட்டி. ஷாட்டுக்கு ரெடியா? ஸ்ரீதர், வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்குமாடா? ஏன் யாருக்கு? வேற யாருக்கு? எனக்கு தான்டா. எத்தனை நாளைக்கு தான் உன் வீட்டுல தங்குறது? டே ஃபுல், என் வீடு உன் வீடுங்கறிய, இது உன் வீடு இல்லையா? அதெல்லாம் சரிதான்ப்பா, இருந்தாலும் என்ன சொல்ற துளசி? பாத்தியா, இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அது உனக்கும் உண்டு. தேங்க் யூ. பைத்தியக்காரத்தனமா யோசிக்காம போய் பாடு. நான் தூங்க போறேன். ஓகே குட் நைட். தாரவாத்து கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். துளசி கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. இவளை நான் ஒரு தடவை அனுபவிக்கலன்னா என் வாழ்க்கையே சாந்தி அடையாது. இவளை மாதிரி நான் ஒருத்திய பார்த்ததே இல்லையே. இந்த தங்கச்சனை எனக்கே சொந்தமாக்கிக்கணும். துளசியை நான் ஒரு தடவை அனுபவிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் செத்தாலும் பரவாயில்ல.
ஏய், அப்பா இப்ப எனக்கு மூட் இல்ல ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஆ, பெரிய ஜோக். என்ன கரண்ட் ஷாக் அடிச்ச காக்கா மாதிரி இருக்கா? உனக்கு மூடு இல்லையா? உலகத்துல 8வது அதிசயம். உன் மூடு எகிரி போனது எப்படி? யாராவது கேட்டா சிரிச்சிட போறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரை விட நான் ஒருத்தி தான் காம பிசாசா? பின்ன என்ன, எப்பன்னு நீ தான் அலைஞ்சிட்டு இருப்ப. இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு? உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாதே. ஐ சே. டைம் வேஸ்டா? Yeah.